ஒருத்தவங்க மயங்கி விழுந்துட்டா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க நமக்கு தெரியும். ஒருத்தவங்களுக்கு பலமா அடிபட்டுச்சுன்னா அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க நமக்கு தெரியும். ஆனா ஒருத்தவங்க மனசு உடைஞ்சு போச்சுன்னா எப்படிங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறது? இந்த வீடியோல பார்க்கலாமா? ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் வெல்ஜித். வெல்கம் டு சுவாச நிழல் கவுன்சிலிங். அருண் ஒரு பையன், கான்ஃபிடென்ஷியாலிட்டி இஷ்யூக்காக பேரை மாற்றி வச்சிருக்கோம். நல்ல பையன், ஐடி எம்ப்ளாயி, நல்ல வேலை செய்கிற பையன், பொறுப்பான பையன், பொறுமையான பையன். எப்பவுமே he moves with a great smile. ஆனா ஒரு நாள் he stopped talking, he stopped calling, he stopped even asking for help. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அவனுக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது, அவனை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னாங்க. பேரண்ட்ஸ் சொன்னாங்க, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதனால தான் அவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னாங்க. சுற்றி இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, he stressed அப்படின்னாங்க. ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, ஒரு வாரம் கழிச்சு அருண் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க, இதுக்கு பேர் தான் சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் அப்படிங்கிறாங்க. மனசும் உடம்பும் ஒன்னோட ஒன்று கலந்ததுங்க. மனசுக்கு வலிச்சது அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு வலிக்கும், உடம்புக்கு வலிச்சதுன்னு சொன்னால் மனசுக்கு வலிக்கும். இதை அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை மென்டல் ஹெல்த் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா அருண் இன்னைக்கு ஐசியூவில் இருந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது என்ன மென்டல் ஹெல்த் ஃபர்ஸ்ட் எய்ட்? இட்ஸ் நத்திங் பட் பியூர்லி லிசனிங். இதுக்கு நீங்கள் டாக்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இதுக்கு பெரிய கவுன்சிலராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணணும், நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் தெரிஞ்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இட்ஸ் பியூர்லி லிசனிங். ஒருத்தவங்க நம்மகிட்ட ஏதாவது ஷேர் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு முதல்ல காது கொடுத்து நம்ம கேட்கணும். இது சிபிஆர் மாதிரி, அதாவது கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன் சொல்கிறோம்ல. ஒருத்தவங்க திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஹார்ட்டில் நம்ம செஸ்ட்டில் நம்ம கையை வச்சு பம்ப் பண்ணி அவங்களுக்கு திருப்பியும் ரீபர்த் கொடுக்குறோம்ல, இந்த மாதிரி தான். அதாவது அங்கே நம்ம ஹார்ட்டை சேவ் பண்ணுறோம், இங்கே பர்டிகுலர் பர்சன்ஸோட அவங்க மைண்டை நம்ம சேவ் பண்ணுறோம். யாருக்கெல்லாம் இந்த மென்டல் ஹெல்த் ஃபர்ஸ்ட் எய்ட் தேவைப்படும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் பேனிக் அட்டாக்ல இருக்கிறவங்க, மூச்சு திணறும், திடீர்னு என்ன செய்யணும்னே தெரியாது, ஒரே பதட்டமாக இருக்கும், பயந்துருவாங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு. தென் சூசைடல் தாட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, நான் இந்த வாழ்க்கையே எனக்கு வேஸ்ட்டு, நான் பிறந்ததே வேஸ்ட்டு, நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்ல, அவங்களுக்கு. சிவியர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு, எமோஷனல் பிரேக் டவுனில் இருக்கிறவங்க பயங்கரமாக அழுவாங்க, பயங்கரமாக கோபப்படுவாங்க, அவங்களே அவங்க வெறுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இது தேவைப்படும். எப்படி இந்த மென்டல் ஹெல்த் ஃபர்ஸ்ட் எய்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஏதாவது நம்மகிட்ட ஷேர் பண்ண வருவாங்க, அவங்களுக்கு நம்ம காதை கொடுத்து அவங்களுக்கு என்னதான் இஷ்யூ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஜட்ஜ்மெண்டல் திங்கிங் கூட நம்ம அவங்கள லிசன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லிசன் டு தம் பிளெயின்லி. சும்மா லிசன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்களையே ரீஅஷ்யூர் பண்ணுங்க. ஓகே, ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படிங்கிற ரீஅஷ்யூரன்ஸ் மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப், பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே கூப்பிட்டு போங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொஞ்சம் அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. இதோட சேர்த்து பிரீத்திங் எக்ஸசைஸ், உங்களுக்கு ஒரு வேளை பிரீத்திங் எக்ஸசைஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. யாரெல்லாம் இந்த மென்டல் ஹெல்த் ஃபர்ஸ்ட் எய்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னா, யாருக்கெல்லாம் இதை பற்றி அவேர்னஸ் இருக்கணும்னு சொன்னா, பேரண்ட்ஸ் ஆப்வியஸ்லி, டீச்சர்ஸ் ஆப்வியஸ்லி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா ஹெச்ஆருக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தென் ஆல் தி ரிலீஜியஸ் லீடர்ஸ், தே மஸ்ட் நோ திஸ் மென்டல் ஹெல்த் ஃபர்ஸ்ட் எய்ட். பொருள் உடஞ்சிச்சுன்னா சத்தம் வெளியில் கேட்கும், ஆனால் மனசு உடஞ்சிச்சுன்னா சத்தமே கேட்காதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு திருப்பி திருப்பி வேணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ பர்சனல் கவுன்சிலிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 24/7 hours we are available for the personal counseling. அர்த்தமுள்ள வாழ்வை வெளியே தேடாதே, உன்னிடமிருந்து தொடங்கு. தேங்க்யூ.